புசி ஆனந்த் போய் பேசிட்டு வந்தார்ல பொதுச் செயலாளர். பேசிட்டு வந்து வெளியில பிரஸ் மீட் கொடுத்தாரா இல்லையா? பிரஸ்ல பேசணும். அவரு பிரஸ் மீட் கொடுத்தாரோ இல்லையோ, உள்ளக்க என்னதான் எங்க நிலைப்பாடா சொல்லியிருக்கோம் அப்படிங்கறத நான் அறிக்கையா உங்களுக்கு நான் படிச்சு காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பிரஸுக்கும் அவர் ஸ்டான்ஸ், நம்ம கட்சியுடைய வேற என்ன உனக்கு வேற என்ன வேணும்? நம்ம ஓட்டு போடணும். நீங்க ஓட்டு போடலாம்னு கேக்குறாங்க. அதாவது இந்த இவன் மாதிரிதான் ஓட்டு போடுறதா? எங்க அறிவாலயத்துல ஓட்டு எடுக்கிறாங்களா? இந்த ஒரு வீடியோ இருக்கு தெரியுமா? மாப்பிள்ள நைட் ஷிஃப்ட் போறேன் அப்படின்னா 6 மணிக்குள்ள வந்துடணும் மாப்பிள்ள. நான் நைட் போறது நைட் ஷிஃப்ட்ரா அப்படிங்க அப்படி அந்த மாதிரிதான் இருக்கு. எப்ப வேணாலும் போய்க்கோ, 6 மணிக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி. தஞ்சாவூர்லயே அடி துறைமுகத்தை வைக்கல. தஞ்சாவூர்ல கடனே இல்லையா? முதல்ல கடலை கொண்டு வந்து வை, அப்புறம் துறைமுகத்தை வைன்ற மாதிரி. எம்பி இருந்தா தான்டா ஓட்டு போட முடியும். எங்களுக்கு எம்பி இல்லடா. திரும்ப திரும்ப வந்துட்டு டீலிமிட்டேஷன் எதிர்க்கல. டீலிமிட்டேஷன் ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் தஞ்சாவூர்ல கடல் இருக்கு. சிட்டில இருக்கா? இல்ல தஞ்சாவூர் மாவட்டத்துல கடல் இருக்கு. இருக்கலாம், மேபி எங்கிட்ட அது ஒரு ஓரம் தாரமா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. மேபி இல்ல. சரி வேற எப்படி எதிர்க்க முடியும்? தாவேக்காதான் செய்யறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டி டீலிமிட்டேஷனை பத்தி ஒரு விழா வாரியான ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்டோட நாங்க டீலிமிட்டேஷனை ஏன் எதிர்க்கிறோம், எதனால வந்துட்டு இது சவுத் ஸ்டேட்ஸ்க்கு அன்ஃபேர்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணது தாவேகா தான் சேர்ந்துரும். இந்த லூஸ்க்கு ஒரு மைண்ட் தெரியாது. ஆமா. அப்புறம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் வந்தாச்சு. ஒரு ஆளுங்கட்சியா நீங்க இருக்கிறீங்க. சரி, இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சேர ஒரு குரல் ஒலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாலிடாரிட்டியும் காட்டியாச்சு. வேற என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? இந்த ஐயுஎம்எல் வெளியே வந்துச்சுல, நாங்க வக்ஃபுக்கு எதிராக போராடி உங்களுக்கு பிச்சை போட்டோம்னா நீங்க என்னடா இன்னைக்கு விஜய் கூட நிக்கிறீங்கன்றாங்க. செய்யும்போ மயரா புடுங்கினானுங்க இவனுங்க வக்ஃபுக்கு எதிராக போராடி பிச்சை போட்டு. வக்ஃபுக்கு எதிராக வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக மாநிலம் தழுவிய அளவுல ஒரே நாள்ல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டினது தமிழக வெற்றி கழகம். நீ எத்தனை இடத்துல நீ போராட்டம் பண்ண? நீ சொல்லு பாப்போம். அபிஷேக் மனு சிங்விய வந்துட்டு நம்ம அப்பாயிண்ட் பண்ணி செய்தி போட்டிருந்தாரு அவரு. அபிஷேக் மனு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் நம்மளுக்கு வாதாடி நம்ம வந்துட்டு அன்னைக்கு பண்ணா, அந்த அபிஷேக் மனு சிங்வி ட்வீட் போடுற வரைக்கும் அது உங்க கேஸ் இல்லடா, அது வந்துட்டு எல்லா கட்சியும் சேர்ந்து போட்ட கேஸ், உங்களுக்கும் சம்மந்தமே. அபிஷேக் மனு சிங்வி சிம்பிளா வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் டிவிகே விஜய்ன்னு சொல்லி போட் பண்ணி அதை போட்டு போயிட்டே இருந்துட்டாரு. எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க திருத்தனாங்க. இல்ல இவங்களோட கூட்டணியில இருந்தா நல்லவங்க, இவங்க கூட்டணி விட்டு வெளில வந்துட்டா அயோக்கிய பிறகு எல்லாத்தையும் பேசுவாங்க. இதுக்கு ஏன் வாய் திறக்கல, அதுக்கு ஏன் வாய் திறக்கல? இந்த ராமர் கோயிலுக்கு ஃபண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செஞ்சு மஸ்தானம் வச்சு வந்து கொடுத்தீங்களாப்பா? ஐஎம்எல் அமைதியா தான்டா இருந்துச்சு, எதுவும் பேசல. அயோக்கிய நாய்களா கொடுத்தாங்களா இல்லையா அவனுங்க ராமர் கோயிலுக்கு ஃபண்டு? என்ன அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொன்னாரு. சொல்றது அறிவாலயத்துக்குள்ள வச்சு என்ன சொல்லும் போது என்ன தெரியுமா சொன்னாரு? இது நம்ம நுட்பமா கவனிக்கணும், ஃபண்டு கொடுத்தது கூட மன்னிச்சிடலாம், ஜனநாயக நாட்டுல எல்லாத்துடைய உரிமை அப்படின்னு சொன்னார். ராமர் கோயில் அயோத்தியில் அமைவது ஜனநாயக உரிமைன்னு சொல்லிட்டு ஒரு திமுக அறிவாலயத்துக்குள்ள வச்சு பேட்டி கொடுக்குறாரு. புரியுதா உனக்கு? சரி, ஓகே. அவர் தனிப்பட்ட முறையில பேசிட்டாரு, கட்சி கூப்பிட்டு கண்டிச்சுதா? அவரை கண்டிக்க வச்சீங்க, இது பண்ணீங்களா? இது எப்படிங்க ஜனநாயகம்? குறைந்தபட்சம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நீங்க அவாய்ட் பண்ணலாம். நீங்க காசு கொடுக்காம போங்க, அது உங்க தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி ஜனநாயகம் அது உனக்கு? அப்ப நீங்க அந்த தீர்ப்பை என்டோர்ஸ் பண்றீங்க இல்லையா? பாபர் மசூதி இப்ப எல்லாத்தையும் நீ வந்து என்டோர்ஸ் பண்ற, நீ சரிதான் அப்படின்னு சொல்ற. அனிதாவோட பிரஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரமேஷ்க்கு எதிராக இருந்துச்சுல, அதுல என்ன இருந்துச்சு? அதுலயும் சாதியவாதம் தான். அதுல கொத்தடிமைகளே போட்டு அனிதாவை அடிச்சாங்கடா. ஆமா, ஏன்னா அது சங்கியே தோத்து போற அளவுக்கு இருந்துச்சு அந்த சங்கி. ரமேஷ் ஐயங்கர் அவர் சொல்றாராம், அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார், ஐயருக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுத்துட்டாரு. அப்ப ரெண்டு பேரையும் சேர்ந்து வந்து அதுக்கு ஒரு இதை தூண்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா அவரு பிச்சை எடுக்கணும் அந்த மாதிரி பேசிட்டு ஒரு கொத்தடிமை வந்துகிட்டு ஐயுஎம்எல் பாகிஸ்தானோடன்னு சொன்னானே, அது பாத்தீங்களா? ஆமாண்டா. அதாவது வந்து திமுக கூட்டணின்றது வந்து இந்த கார்டு இருக்குல்ல, அந்த கார்டுல எல்லாம் வந்து நம்ம ஒரு மாதிரி கோட்டை மாதிரி கட்டுவோம்ல, லைட்டா தட்டுறது வந்து யாரா தட்டுறதுன்னு தான் இருந்துச்சு. அத ஒரு ஆள் போய் தட்டின உடனே உனக்கு வந்து மடமடன்னு இவங்களை கடிச்சு வைக்கிறது, இவங்களை கடிச்சு வைக்கிறது மாறி அவங்க வந்து அவங்க இதை காட்டிவிட்டாங்க தவிர்த்து. ஏன்னா சும்மா கொள்ளை அடிக்கிறதுக்கு இவெல்லாம்
வேணா அவங்க கூட்டணியில வேணா வந்து பாஜகவை எதிர்க்கணும், பாஜகவை தமிழ்நாட்டுக்கு வெளியே வைக்கணும்ன்ற ஒரு ஒற்றை குறிக்கோள் இருந்துச்சு. அதனாலதான் திமுக பண்ற எல்லா மொள்ளமாரி தனத்தையும் கொடுத்துக்கிட்டு நீ என்ன வேணாலும் போய்த்தல உன்கிட்ட இல்லைன்னா இல்ல நாங்க வந்து அதாவது எப்படின்னா இப்ப வந்து இவங்க சொல்றானுங்க நீதிமன்ற தீர்ப்பாவே இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்குது என்றால், ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்துது என்றால், we will face the consequences என்று சொல்லும் தைரியம் இருந்தது. கொடுங்க நீங்க we will face the consequences சொன்னது ஒரு போலீஸ் ஆபீசர், அவர் ஸ்டாலின் கிடையாது. நல்லா சொன்னது புரிஞ்சுக்கணும். வேற விஷயத்துக்கு. இந்த பார், அவர் சொன்னது வந்து என்னன்னா அவங்களுக்கும் போலீஸ்காரருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வேற மாதிரி ஆமா. ஆயிரும் சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். we will face the consequences இவர் சொல்றாரு. புரியுதா உனக்கு? ஒண்ணு இது அரசு சொன்னதோ ஸ்டாலின் சொன்னதோ கிடையாது. ஸ்டாலின் திட்டு போட்டாரா நாங்க கோர்ட் ஆர்டரை மதிக்க மாட்டோம். சரி, கோர்ட்ல போய் நீங்க என்ன சொன்னீங்க? கோர்ட்ல போயிட்டு வந்துட்டு பார்த்தேன்னு சொல்றாங்க, ஏன் நீதிமன்ற தீர்ப்பை நீங்க மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரையும் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியையும் கூட்டி கேட்கும்போது அன்கண்டிஷனல் அப்பாலஜி சொன்னாங்களா இல்லையா? அவங்க சொன்னாங்க. சொல்ல வேண்டியதுனடா. அப்போ we will face the consequences யுவர் ஆனர், நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, we will face the consequences சொல்ல. அப்போ எங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருந்தது, இங்க ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்துற முனைப்போட தான் வந்தார்கள், நீதிமன்ற தீர்ப்பாகவே இருந்தாலும் நாங்க ஒரு கலவரத்தை தடுத்து நிறுத்தினோம், இதான் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், இதுதான் எங்க சோர்சஸ், இதுதான் எங்களுடைய ஸ்பை, இப்படி எங்களுடைய உளவுத்துறை சொல்லுது யுவர் ஆனர், நாங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை தான் நாங்க செஞ்சோம், தீர்ப்பை மீறி இருக்கிறோம்னா அதுக்கு நீங்க சட்ட ரீதியா நம்ம வந்து ஏதோ அப்படி பேசக்கூடிய திராணி இருந்ததா உங்களுக்கு? வெக்கமே இல்ல. அங்க போயிட்டு வந்து எங்க நோக்கம் அது கிடையாதுன்னு மன்னிப்பு கேட்டுருங்க, அன்கண்டிஷனல் அப்பாலஜி. கேவலமா இல்லையாடா உங்களுக்கு? ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க ஒரு பதட்டத்தை இது பண்றதுக்காக அவர் வந்து அங்க அந்த மாப் கிட்ட சொன்னது அது will face the consequences அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னாரா? உதயநிதி சொன்னாரா? உதயநிதி ஒரு வார்த்தை பேசல. சச்சின் நீ நோட் பண்ணிக்கோ, உதயநிதி திருப்பரங்குன்றம் ஒரு வார்த்தை பேசல, ஸ்டாலின் பேசல. ப்ரோ அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்னா வச்சுக்கோங்க, பின்னாடி இருந்துகிட்டு ஆட்சியாளர் இது அதிகாரிகளை வச்சு விளையாடுவானுங்க செய்யுது ப்ரோ. நான் அன்னைக்கு வந்து அந்த we will face the consequences போலீஸ் ஆபீசர் சொன்னது வந்து கலெக்டரோட ஆக்ஷன்ஸ் வந்து பேக்கப்ல இருந்துச்சு. உங்களுக்கு கலெக்டர் 144 போட்டு வச்சிருந்தாரு, அந்த 144 போட்டுட்டு we will face the consequences போலீஸ் சொல்லியிருக்கான். இந்த ஜி சாமிநாதன் வந்து கோர்ட்ல கேட்கறான், who is the superior body to you, கலெக்டர் ஆர் சுப்ரீம் கலெக்டர் ஆர் ஹைகோர்ட்? ஹைகோர்ட் தானே? ஆமா, ஹைகோர்ட் மாதிரி இருந்துச்சு. அதான் கேட்கறான். அப்ப சொல்றாங்க அன்னைக்கு தேதிக்கு எங்கள்ட்ட இருந்தது வந்துட்டு கலெக்டரோட ஓரல் ஆர்டர்ஸ் தான் கையில இருந்துச்சோ இல்ல ரெக்கார்டு ஆர்டர்ஸ் தான் தெரியல. அதுக்கப்புறம் அந்த இது வந்து அதான் சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரி we will face the consequences நீ போய் சுப்ரீம் ஹைகோர்ட்லயும் போய் இந்த மாதிரி மலிஷியஸ் இன்டென்ஷன்ஸோட அன்னைக்கு வந்தானுங்க, அன்னைக்கு நாங்க தடுத்து நிறுத்தலைன்னா ரத்த ஆரே ஓடி இருக்கோம்னு நீங்க ஏன்னாச்சா அங்க போய் சொல்லல? அப்புறம் அங்க ஏன் போய் வந்து எஸ்பியும் கலெக்டரையும் மன்னிப்பு கேட்க விட்ட? கலெக்டரும் எஸ்பியும் ஆர்டர் படி தானே வளர்ந்தாங்க, நீ தான் வந்துட்டு நிப்பாட்டி 144 போட வச்சு we will face the consequences எல்லாமே சொல்ல வச்ச நீதான் அதிகாரியா ஆப்ரேட் பண்ணிருக்க. அப்புறம் ஏன் அங்க போய் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுத்தீங்க? இல்ல அதுல 144 போட்டதுக்கு வேற பெருமையா பேசினாங்க. பெடரல் இதுல படி நாங்க எப்படி பண்ணிருக்கோம் பாத்திருக்கேன், நீ சென்ட்ரல் என்ன பண்ணாலும் சரி ஸ்டேட்ல நாங்க தான்டா பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ப்ரொமோட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க 144 போட்டதுக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இல்ல அதாங்க இவங்க வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டியா வந்துட்டு இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து டைரக்டா எதுவுமே பண்ண மாட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ரிப்பீட் தட் எல்லாமே கூட்டணி கட்சிகள் மூலியமா வந்துட்டு பண்ண வைக்கிறது. அது சக்சஸ் ஆச்சுன்னா ஆக்சுவலா பண்ணற விஷயங்களை இவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. சக்சஸ் ஆச்சுன்னா இவங்க நேம் எடுத்துப்பாங்க, ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட்டணி கட்சி மேல போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது அவங்க வந்து தனிப்பட்ட முறை இது அப்படின்னு வேற ஒண்ணுமே கிடையாது. சோ ஷார்ட் ஆஃப் ஸ்பீட் முடிச்சுட்டு போயிடறேன். அதுதான் அப்போ இங்க வந்துட்டு பார்த்தேன்னு சொல்ல அன்னைக்கு ஒரு சமூக பதட்டம் இருந்தது, அதைத்தான் நாங்க வந்து தடுத்து நிறுத்தி இருக்கோம், எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படிதான் சொல்லுதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு திராணி கிடையாது. ஓகேயா? நீங்க பாட்டுக்கு அமைதியா வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரனையும் கலெக்டரையும் மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்க அங்க போயிட்டு. இங்க வந்து இஸ்லாமியர்கள்ட்ட வந்து பார்த்தேன்னு சொல்ல அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கலவரத்தை நாங்க தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதை ஏன் அவுட் ஸ்போக்கனா எழுத்துப்பூர்வமாவோ ஒரு ட்விட்டாவோ ஒரு இதுவாவோ உங்களால போட முடியல? நீங்க போடுங்களேன். நீங்க வாய்கிலேயே இன்னைக்கு வந்து அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறீங்கல்ல. திருப்பரங்குன்றம் we will face the consequences, we will face the consequences. ஸ்டாலின் அந்த வார்த்தையை சொன்னாரா? உதயநிதி சொல்லிட்டு இருந்தாரா? நேரடியா பதிவு போட்டாரா? அத போட்டே தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் we will face the consequences அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்களா எங்கேயாவது? இப்படிதான் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் அந்த கோர்ட்ல இவனுக்கு பண்ற டிராமாலாம் இருக்குதா இல்லையா? ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டு வந்தாங்க, இவங்க அனுமதி மறுத்தாங்க. ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு சில கண்டிஷன்ஸ் சொன்னாங்க, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. என்னடா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போறோம்னு சொன்னா
இவங்களுக்கு த்ரெட் இருக்குது, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால ஊர்ல த்ரெட் இருக்குதுன்னு இவங்க சொல்லல. நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க இப்படி ஒரு பேரணி நடத்துறீங்க, நாங்க ஏன் அனுமதி மறுக்கிறோம், எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது. இவங்க எப்பவுமே பேரணிங்கிற பேர்ல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய இதுவும் ஒரு அஜெண்டா ட்ரிவன் இதுவும் பண்ணிக்கிட்டு ஒரு இது பண்றாங்க. அதுக்கான சமிக்கைகள் எங்களுக்கு தெரியுது, எங்களுடைய உளவு பிரிவு வந்து அப்படி சொல்லுது. அப்படிலாம் சொல்லல. மாறாக இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்றாங்க. அது அவங்க அது சொபிஸ்டிகேட்டடா சொல்றாங்க. நான் பச்சையா சொல்ல போறதா இருந்தா ரூட்டை மாத்தணும், இந்த ரூட்ல இருந்து இந்த ரூட்ல எல்லாம் வர முடியும், இந்தந்த ரூட்ல எல்லாம் வந்தா அவங்களுடைய பாதுகாப்புக்கு நாங்க கேரண்டி கொடுக்க முடியாது. யாருடைய பாதுகாப்புக்கு? ஆர்எஸ்எஸ்க்கு பாதுகாப்பு இல்லையா இங்க? அப்ப நீ என்ன சொல்ல வர்ற? இஸ்லாமிய மக்கள் தாக்கிடுவாங்கன்னு நீ சொல்ல வர்ற? அப்படித்தானடா கோர்ட்ல கிட்டத்தட்ட நீங்க பேசிருக்கீங்க. அயோக்கிய பயல்களா. இப்படிதான் பண்ணுவானுங்க இவனுங்க. வெளியில இந்த ஆலிமல் புகாரி, அப்புறம் நம்ம அந்த நதீர் மாமா, ஆலூர் சவகாசி, இவங்க எல்லாம் வச்சு ஹோன்னு கத்த வச்சிருவானுங்க. புரியுதா உனக்கு? அன்னைக்கு நான் திருப்பரங்குன்றத்தை எஸ்கலேட் பண்ணது இவங்க தான் செய்யும் ப்ரோ. நான் சொல்றேன், அதை நீங்க வந்துட்டு அவ்வளவு தூரம் கொண்டு வந்து இவனுக்கு வந்து உண்மையான பூச்சாண்டியை காமிச்சு எஸ்கலேட் பண்ண விட்டது வந்து திமுக காரங்க தான் நீங்க கேட்டீங்கன்னா. ஆமா ஆமா, அதான் அவங்களுடைய பாலிடிக்ஸுக்காக பிஃபோர் எலெக்ஷன் அந்த ஒரு மைனாரிட்டி பாலிடிக்ஸுக்காக வந்து பண்ணப்பட்டது அது. திருப்பரங்குன்றத்துல மக்கள் என்ன பண்ணாங்க? மக்கள் வந்து கரெக்டா கணிச்சிட்டாங்க. உண்மையான பிரச்சனை வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் உள்ள உண்மையான பிரச்சனை திமுகவுக்கும் பாஜகவுக்கும். அவன் அரசியல் பண்றதுக்கு திருப்பரங்குன்றத்தை வச்சு விளாண்டீங்கன்னு சொல்லி தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டானுங்க. இப்போ இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போடாம சிடிஆர் ஜெயிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறியா நீ திருப்பரங்குன்றத்துல? அப்ப எப்படி அவன் ஓட்டு போட்டாங்க சொல்ல பாப்போம். திருப்பரங்குன்ற விஷயத்துல எதுவுமே நாங்க பேசல அப்படின்னு சொல்லி நீங்க அரசியல் பண்ணீங்களே. தாவேக்காவின் நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே திருப்பரங்குன்ற விஷயத்துல நிலைப்பாடு என்ன? அது பண்ணல, இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. எப்படி எங்க மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? அதான் தலைவர் சொல்ற மாதிரிதான், மக்களுக்கு வந்து இங்க எல்லாமே தெரியுது ப்ரோ. அவங்க வந்துட்டு இப்போ அந்த காலத்து மாதிரி 1970s 80s கிடையாது. அவங்களுக்கு எக்ஸாக்டா என்ன பண்றாங்கன்னு தெரியுது. இப்போ வந்து சடனா வந்து பிஜேபி வந்து குதிக்குது, அந்த திமுக வந்து ஒரு கேஸ் போடுது. அப்படிங்கும்போது என்ன விஷயத்துக்காக கேஸ் போடுங்க? நாங்க எங்க அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம், நீ யார இங்க வந்து சண்டை போடுற அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு நல்லா தெளிவா புரியுது. இப்ப தாவேக்கா என்ன பேசணும், பேசுங்கிறாங்க. இல்லப்ப நாங்க பேசல, நாங்க இந்த இடத்துல அமைதியா இருக்கிறது தான் கரெக்டான விஷயம்னு தலைவரே சொல்றாரு. ஏன்னா என்ன பண்றோங்கிறது அவங்களுக்கு மக்களுக்கு புரியுது இல்லையா? அதுதான் சொன்ன மாதிரி சிடிஆர் ஏன் ஜெயிச்சாரு அப்படின்னாக்கா, இங்க வெற்றி தோல்வியை தாண்டி மக்களுக்கு என்னன்னாக்கா இவங்க பண்ற அரசியல் லோக்கல் பாலிடிக்ஸ் நல்லாவே புரியுது. இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு தமிழ்நாடே பேசினாங்க. திருப்பரங்குன்ற மக்கள் என்ன சொன்னாங்க, நாங்க அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம், we are with them and they are with us. அவ்வளவுதான். அங்க யாராவது இஸ்லாமிய மக்களோ பொதுமக்களோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னு சொன்னாங்க இவனுங்க கலவரம் பண்ண வர்றாங்க, இதை அனுமதிக்க கூடாது, அனுமதித்தால் நாங்க போராடுவோம், அப்படி ஏதாவது ஒரு போராட்டம் நடந்ததா சச்சின் நீங்க சொல்ல பார்ப்போம்? இதை அனுமதித்தால் நாங்க போராட்டம். அந்த நான் சொல்றது அந்த ஊர் அரசியல் கட்சிகள் எல்லாம் சொல்லல, அந்த ஊர் மக்கள், இந்த தர்கால இருந்த மக்கள், அல்லது அந்த ஜமாத் ஆட்கள், அல்லது அந்த பொதுஜனம், நார்மல் பொதுஜனம், அது எந்த ரிலீஜனா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நார்மல் பொதுஜனம் அந்த ஏரியா மக்கள் வந்து யாராவது வந்து இதுக்கு போராடினாங்களா, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களா? எத்தனை நாளைக்கு இந்த பொழிப்பு காட்டிட்டு இருப்ப நீ? இந்த இது இன்னமும் அது தெரியல. அது வந்து இவங்க எவ்வளவு கலவரம் பார்த்தாங்க. இதுவரையும் இவங்க சிறைவாசி விடுதலை பத்தி பேசினதே கிடையாது. ஆனா 3 நாளைக்கு முன்னாடி சிடிஆர் பேசியிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்கள பரவல விடுவோம், அப்புறம் நாங்க வந்துகிட்டு அவங்கள ரிலீஸ் பண்றதுக்கு என்ன வழியோ பாப்போம். சிடிஆர் பேசியிருக்காருலடா? ஆமா பேசியிருக்காரு. சிடிஆர் வன்னியரசு எல்லாம் சேர்ந்து அந்த எத்தனை தடவை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உங்ககிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம் இது? அதான் வந்து கேட்டீங்கன்னா அந்த திருப்பரங்குன்ற மாவட்டம்லாம் வந்து உட்கார்ந்து 2 சாராரையும் கூப்பிட்டு வச்சு பேசி அமிக்கபிளா ப்ராப்பரா நடத்தி இருக்கலாம். ஒரு பீஸ் கமிட்டி மாதிரி வந்து போட்டு, அந்த வார்த்தையை தான் எக்ஸாக்ட்லி சொல்லணும்னு நினைச்சேன். இங்க எதுக்குமே ஒரு பீஸ் கமிட்டி போடுறதே இல்லை. அந்த பீஸ் கமிட்டியை சிஎம்ஏ ஹெட் பண்ணலாம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எஸ்பியை உட்கார வச்சு இது பேட்டரி இவங்க அப்படி ஏற்றணும், உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, பிரச்சனை இல்லைன்னா அதை முடிச்சு விடுங்க, இல்ல பிரச்சனை இருக்கா 2 பேரும் கோர்ட்டுக்கு போய் செட்டில் பண்ணுங்க, அவ்வளவுதான் மேட்ரு. ஆனா அதை வந்து அது வந்து ஒரு படத்தோட சுச்சுவேஷன் மாதிரி ஆக்கி மண்டையை உடைச்சு இது போட்டு திருப்பரங்குன்றம் பதற்றம் ஆகிறது, 144 இப்படி ஆகிறது அப்படி ஆயிருதுன்னு போட்டு எல்லாத்தையும் பரபராக்கி அவங்க அரசியல் பண்றதுக்கு
எப்படிலாம் வந்து விஷமத்தனமான ஒரு இது பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இந்த கொத்தடிமை இப்போ தேவையா வரைக்கும் we கொண்டாடுறாங்க will இத. இப்போ வரைக்கும் we will face the consequences சொல்லிட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார். எங்கடா சொன்னார்? காட்டேன் பார்ப்போம். நீதிமன்ற தீர்ப்பாவே இருந்தாலும் we will face the consequences முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்க சொன்னாரு? அந்த போலீஸ் ஆபீசர் எந்த கண்டெக்ஸ்ட்ல அங்க சொல்றாரு? அது சொன்னது வந்து அவரு ம். கலெக்டரோட பேக்கப்ல இருந்தது சொன்னாரு. இவன் சும்மா 144 போட்டு தடை போட்டிருக்கும் போது ஆமா ஆஹ் இங்க நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. உடலைன்னா அவன் தகராறு பண்றான். நீ தகராறு பண்ணா பண்ணிக்கோ, நான் will face the consequences அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இதுக்கும் நீதிமன்ற தீர்ப்புக்கும் வந்துட்டு என்ன சம்பந்தம் இருக்கு? அவனமும் முடியாது. நீ சொல்ல பாப்போம். நீ அதுதான் நீ தைரியமா சொல்ல. ஒரு இல்ல, இப்ப ட்விட் போடு, இல்லைன்னா எனக்கு டவுட் போடு. நீ தான் வீரமான ஆளாச்சப்பா, பாஜக எதிர்ப்பாளராச்சு. நீதிமன்றத்துக்கிட்ட நீங்க எதுவா ப்ரோ. இருந்தாலும் பேசிக்கணும். 144 இருக்கு அமுல்ல. கோர்ட்டோட ஆர்டர் வந்து அதை நல்லிஃபை பண்ணுமா? கோர்ட்டோட ஆர்டர் வந்து அது சூப்பர் சீட் தான் பண்ணணும். அது சூப்பர் சீட் பண்ணுன்றீங்களா? ஆமா 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 அது பண்ணும் எப்படி பண்ணும். செய்யுது ப்ரோ? அப்போ பெடரலாவே தப்பா இருக்கு ப்ரோ. இப்போ வந்து இல்ல அந்த கோர்ட்டோட கலெக்டர் ஆர்டர் வந்து இருக்கும் பொழுது நீங்க 144 போட்டிருக்க வேண்டாம். அதுக்கு வந்து அமிக்கபிளா வந்துட்டு பத்தன் சொன்ன அன்னைக்கு அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து அந்த இதை பண்றதுக்கு அப்படின்னு கோர்ட் சொல்லும். நான் அப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. கோர்ட் அப்படிதான் சொல்லும். நீங்க அது இருக்கும்போது நீங்க 144 வந்து போட வேண்டிய தேவை இல்ல. சி இல்ல 144 நான் போடுறது கேக்குறது 144 போட்ட அப்புறம் கோர்ட் ஆர்டர் வந்து இருக்குன்னா, இப்போ வந்து 144ல இருக்கு ஓகேவா? இப்போ வந்து கோர்ட் ஆர்டர் வருதுன்னா அது வந்து கோர்ட் ஆர்டர் வந்து அந்த 144 இல்ல அது நல்லிஃபை பர்சுவேட் பண்ணிடுவான்னு பண்ணிடுவாங்க. கேக்குறேன். அப்படி வராது. ஏன்னு கேளு. அத வந்து கவர்மெண்ட் லாயர் வந்து ஸ்டேட் தரப்பு வந்து சொல்லிருக்கு. உடைச்சிருவாங்களோ? ஆனா நாங்க ஆல்ரெடி அங்க 144ல இருக்குது டியூ டு சோ அண்ட் சோ உடைச்சிருவாங்க. ரீசன். சரி, ஆமா சரி, சரி. ஆமா. அப்ப அது கால அவகாசம் கொடுப்பாங்க. இந்த பீரியட்ல பண்ணிக்கோங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து சொல்லு. கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் தானே இந்த நம்ம சிச்சுவேஷன்ல கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் 144 போட்டது கரெக்டா? இதுதான் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா. கொஞ்சம் அதாவது கோர்ட் இல்ல ஆர்டர் ஆமா வந்துருச்சு, ப்ரோ. கோர்ட் 144 ஆர்டர் போட்டு போட்டதுக்கு தடுத்தாங்க. ஆமா. ஆமா கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க 144 போட்டாங்க. ஃபெடரல் பவரை யூஸ் பண்ணாங்க. அத வந்து பிரைஸும் பண்ணாங்க. இல்ல நான் உண்மையாவே சொல்றேன். அந்த நேரத்துல அந்த போலீஸ் அதிகாரி சொன்னது 144 போட்டது இது எல்லாம் நீ பண்ணதெல்லாம் சூப்பர் ராஜா. அதை கொண்டு போய் நீ கோர்ட்ல ஏன் ராஜா பேக்கப் பண்ணல? இதுதான் ராஜா கேள்வி. நீ கோர்ட்ல போய் அந்த கலெக்டரும் எஸ்பியும் நீ சொல்லி தானே அந்த ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க. ஏன் கோர்ட்ல போய் அப்புறம் சாமிநாதன் கிட்ட வந்துட்டு அன்கண்டிஷனல் அப்பாலஜி எழுதி கொடுத்து வந்தீங்க? அப்போ ஒரு ஐஏஎஸ் கலெக்டர், ஒரு ஐபிஎஸ் 2 கேடர் வந்து நீ வந்து இவ்வளவு உன்னோட பர்சனல் பாலிடிக்ஸ் யூஸ் பண்ணி டிஷ்யூ பேப்பர் மாதிரி நீ வந்துட்டு ஜிஆர் சாமிநாதனுக்கு முன்னாடி தூக்கி போட்டு வந்துட்ட. அப்ப எப்படி கேவலமா நீ ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிருக்க? அப்போ நீ அந்த இடத்துல நீ உன்னோட பாலிடிக்ஸ் தான் யூஸ் பண்ண. மக்களை காப்பாத்துறதுக்கோ இல்ல வந்துட்டு உண்மையாவே அங்க கலவரத்தை தடுக்கிறதுக்கோலாம் நீ வந்து அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணாம உன் பாலிடிக்ஸை வந்து நீ வந்து நல்லா பிரபலப்படுத்தணும், நல்லா வந்துட்டு புஷ் பண்ணணும், நல்லா பப்ளிசைஸ் பண்ணணும்ன்றதுக்காக யூஸ் பண்ணி கோர்ட்ல போய் அவங்க 2 பேர்த்தையும் டிஸ்ஓன் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுதான் வந்துட்டு நடந்த விஷயம். சரி ப்ரோ. அதே மாதிரி இன்னொரு டவுட் இருக்கு. இந்த பொது இடங்கள்ல இந்த மாடு வெட்டக்கூடாது இப்ப கூட ஹைகோர்ட்ல கோர்ட் ஆர்டர் வந்துச்சுல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது வந்து முன்னாடியே இருக்கிற ஒரு ரூல்ஸ் தான். அது நல்லா விளங்கிக்கோங்க முதல்ல. அது ஒண்ணும் இப்போ வந்து புதுசாலாம் வந்துட்டு வரல. முன்னாடியே இருக்கிறது தான். அதுல இப்ப எந்த ஒரு ரூல்ஸுமே நம்ம நாட்டுல இருக்கும்போது உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஊர்ல சிலது ஃபாலோ ஆமா ஆமா பண்ணப்படும், சிலது ஃபாலோ பண்ணப்படாது. அந்த மாதிரி வந்துட்டு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ வந்து உதாரணமா வந்து பார்த்தோன்னு சொன்ன அன்னைக்கு 1958ல உள்ள அனிமல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அண்ட் அந்த ஹார்ம்ஃபுல் ப்ரொடெக்ஷன் அனிமல் குரூயலுக்கு அகேன்ஸ்டான அந்த இது வந்து நம்ம எல்லா ஸ்லாட்டரிங் ப்ராசஸ்லயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இல்ல, முன்னாடில இருந்தே அப்பத்துல இருந்தே எக்ஸிஸ்டிங்ல இருக்கிறது தான். என்னன்னா ஒரு சங்கி வந்து கேஸ் போடுறான். என்ன கேஸ் போடுறான்? பக்ரீதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுற இடங்கள் வந்து பார்த்தோன்னு சொன்ன நாளைக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு வெட்டணும். ஆனா இவங்க வந்து ரீசெண்டா சில டெம்பரரி ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு ஒரு 2 தகரத்தை போட்டு இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்ல புது ஸ்லாட்டர் ஹவுசஸ்க்குலாம் இது பண்ணப்பட்டிருக்குது. லா படி முனிசிபல் அப்ரூவ்டு நோட்டிஃபைடு ஸ்லாட்டர் ஹவுசஸ்ல தான் வெட்டணும் அப்படின்னு விதிகள் இருக்குது. ஆனா இப்போ வந்து பார்த்தோன்னு சொன்ன நாளைக்கு நிறைய இடங்கள்ல நான் இதை கேட்டதுக்கு வந்து பார்த்தோன்னு சொன்ன அன்னைக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணா நாங்க அப்ரூவல் கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி போலீஸ் தரப்புல இருந்து கவுண்டர் அஃபிடவிட் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. கவுண்டர் அஃபிடவிட்ல தாக்கல் பண்ணும்போது என்னன்னா இந்த மாதிரி நாங்க ஷெட்டை வெரிஃபை பண்ணோம், இது பண்ணோம், அங்க வந்துட்டு இது போட்டு இருந்துச்சு, தேவையான ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு,
ப்ராப்பரான கவரேஜ் இருந்துச்சு, நாங்க வந்து அதுக்கு அனுமதி கொடுத்தோம் அப்படி சொல்லும்போது ஜட்ஜ் என்ன சொல்றாரு, அனுமதி நீங்க கொடுக்க முடியாது டெம்பரரி ஸ்லாட்டர் ஹவுசஸ்க்கு. எப்பத்துல இருந்து போலீஸ் அனுமதி கொடுக்க ஆரம்பிச்சீங்க? இங்க வெட்டிக்கலாம் அங்க வெட்டிக்கலாம்னு பப்ளிக் பிளேசஸ்ல புது புது இடங்களா நீங்க எப்படி நீங்க வந்து அதை இது பண்றீங்க? இத வந்து முனிசிபாலிட்டி தான் வந்து இதுக்கு அதிகாரம் இருக்குது, காவல்துறைக்கு இதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அந்த லாவை நெறிப்படுத்துதுங்க. இப்போ ஒண்ணு இல்லைங்க, இப்போ ஒரு மேட்டர் இருக்குது, ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஒரு சட்டம் இருக்குது, ரொம்ப நாளா இருக்குது. திடீர்னு அதை ஃபாலோ பண்ணலன்னு ஒரு பொதுநல வழக்கு ஒருத்தன் போடுறான் அப்படின்னு வைங்களேன், அந்த சட்டத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்கன்னு அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இது. அந்த வகையில வந்து பாத்தோம்னா மாடு எப்பவுமே 2வது பாயிண்ட், இது வந்து அறுக்கிற இடம் சம்பந்தமா, அறுப்பு சம்பந்தமா வந்து பார்க்கும்போது மாட்டு வந்து எந்த மாதிரியான மாடை அறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது, ஃபிட் டு ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணுவாங்க. அதோடைய பர்பஸ் முடிஞ்சிருந்திருக்கணும், அதுக்கு ஏஜ் இந்த மாதிரி ஆயிருந்திருக்கணும், அதுக்கு ஃபீடிங் ப்ரீடிங் ப்ராசஸ் எல்லாம் அது அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்துருக்கணும். ஸோ மற்றபடி அது இனப்பெருக்கத்துக்கும் அந்த இதுக்கும் அதோடைய காலகட்டங்கள் முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த இதெல்லாம் பார்த்து அதுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்துதான் வந்து அவங்க வெட்டுவாங்க. இது இன்னைக்கு இல்ல, எப்பத்துல இருந்து இருக்குது. ஃபிட் டு ஸ்லாட்டர் அப்படின்னு வெட்டரி டாக்டர் இவங்க எல்லாம் இது பண்ணா குர்பான் கொடுக்கணும், அப்படிதான் வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்லாதது பண்றது வந்து ஒரு இல்லீகலான அது வந்து ட்ரேடு மாதிரி. அது ஏன்னா மார்க்கெட் இருக்குது, ஐ மீன் லைக் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சரட்டு மேனிக்கு விற்கிறீங்க அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்குமே விதிமுறைகள் இருக்குது, ஏற்கனவே இருக்குது. அந்த ஏற்கனவே இருக்கிற விதிமுறைகளை கரெக்டா லா பாயிண்ட வந்து 1-2 லூப் ஹோல்ஸா அவன் பிடிச்சு அவன் வந்து ஸ்லாட்டர் பிளேசஸ் வந்து டெம்பரரி பிளேசஸ்க்கு போலீஸ் வந்து அனுமதி கொடுத்துருக்குது அப்படிங்கறத விளங்கிக்கிட்டு அந்த இடம் லொகேஷன் எல்லாம் பார்த்து வச்சுட்டு அவன் கோர்ட்ல போய் கேட்கறான். ஜட்ஜி நம்ம வந்து இந்த திருப்பரங்குன்றத்துக்கு தீபம் ஏத்துக்குன்னு சொன்னாரு அந்த ஜட்ஜி, அப்ப புரிஞ்சுக்கோ எந்த மாதிரி ஜட்ஜின்னு. ஓகேயா? அப்போ வந்துட்டு பார்த்தேன்னு சொன்ன அன்னைக்கு அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டேன்னு சொன்ன அன்னைக்கு இதை ரெகுலேட் பண்ணி விடுறாரு. பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த தீர்ப்புல வரக்கூடிய தீர்ப்பு இல்ல, அது உத்தரவு, ஆர்டர். அந்த ஆர்டர்ல வரக்கூடிய ஒரு இதை மட்டும் எடுத்துட்டு வெட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இருக்கு. அது அப்படி கிடையாது. அதாவது எப்படின்னு கேட்டேன்னு சொன்ன அது வெட்டுறதுக்குன்னு அந்த தீர்ப்புலயே தீர்ப்புங்கிற மாதிரி இருக்கு, அந்த உத்தரவுலயே அவர் சொல்றாரு. அந்த உத்தரவுலயே சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த பசு கன்று அந்த இது வெட்டுறது இந்த இதை ரெஃபர் பண்ணுங்க, அந்த இதை ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா 1976 உள்ள பசுவதை தடுப்பு சட்டத்தை வந்துட்டு ரெஃபர் பண்ணுங்க. 1958 உடைய அனிமல் ஹார்ம்ஃபுல் அண்ட் குரல் பிரிவென்ஷன் ஆக்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி அந்த விஷயங்களையும் அவர் சொல்றாரு. இதெல்லாம் ஏற்கனவே வந்து இருக்கிறது தான். அதுல ஒரு சங்கி என்ன பண்ணிருக்கான்னா இது பண்ணிட்டு வந்திருக்கான், இந்த மாதிரி வந்து இல்லீகல் பிளேசஸ்ல ஸ்லாட்டர் ஹவுஸா மாத்தி அதுக்கு அனுமதியும் வாங்கி குயிக்கர் பேசிஸ்ல டெம்பரரியா டக்கு இவங்க அப்ரூவல் வாங்கி பப்ளிக் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய நிறைய இடங்களை 4 தகர கொட்டாயை மட்டும் போட்டுக்கிட்டு போலீஸுடைய பெர்மிஷன் வாங்கி அப்ரூவல் வாங்கி ஸ்லாட்டர் ஹவுஸ் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட நோட்டிஃபை பண்ணப்பட்ட அப்ரூவல் பண்ணப்பட்ட முனிசிபல் அப்ரூவ் ஸ்லாட்டர் ஹவுசஸ் இருக்குது. டெசிக்னேட்டட் ஏரியாஸை தாண்டி பல டெம்பரரி பிளேசஸ்க்கு ஏன் ஸ்லாட்டர் ஹவுஸ் பெர்மிஷன் கொடுக்குறாங்க இவங்க அப்படின்னு அவங்க ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்கான். புரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து விஷயம். நல்லா இன்ஃபர்மேட்டிவா சொன்னீங்க, தேங்க்ஸ் சார். இல்லைன்னா அவங்க வேற மாதிரிலாம் பேசுறாங்க, அதனாலதான் கேட்டேன். இல்ல அதாவது இந்த தீர்ப்புல சில விஷயங்கள் இது பண்ண வேண்டியதா இருக்குதான்னா இருக்குது, அதாவது சொல்லலாம். அதாவது ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தான் வந்துட்டு இது இருக்குது. இதுல ஒரு சின்ன நெருக்கடி இருந்தது, ஆனா வெட்டவே முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஓவர் ப்ரொபகண்டா. அது ஓவர் ப்ரொபகண்டா. தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி வந்து இருந்ததுன்னா இந்நேரம் நியூஸ் கவர் பண்ணாம விட்டுருப்பாங்களா, டிபேட் ஆக்காம விட்டுருப்பாங்களா, செய்திகள்ல வராம இருந்திருக்குமா? என்ன ஒரு 2 இடத்த இவங்க புடிச்சு வச்சுக்கிட்டு அதை பெருசாக்கணும், ஐயோ அது பெருசாக்கணும், இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும், அது சொல்லியே ஆகணும் அப்படின்னு. ஏங்க இன்னும் விடிஞ்சா 12 மணி நேரத்துல வந்து பக்ரீது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 12 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த தீர்ப்பு வந்துட்டு ஃபுல்லா அப்லோட் ஆகுது, இந்த மாதிரி வந்துட்டு வருது. இப்போ அத அவங்க நம்ம அரசு வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது தான் இதோடைய இது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா அவங்க திரும்ப அதை கேட்பாங்க, அதுக்கு அரசு பதில் சொல்லும். இப்படி நாங்க ஒரு ஆர்டர் தந்திருக்கோம், அதை நீங்க ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் அனுசரிச்சு கொண்டு போயிருக்காங்க, கிளீனா. எந்த மாவட்டத்திலயும் ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்லையே. நீனா ஒரு திமுக கவுன்சிலர் வீட்டுல வந்து ஒரு வீடியோவை எடுத்துக்கிட்டு அது சொல்லணும்னா என்ன சொல்ல சொல்லு. இப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா அல்லது என்ன மேட்டர், அது வந்திருக்கணும்ல. அப்போ அது ஒரு திமுக கவுன்சிலர் வீட்டுல மட்டும் அது எப்படி நடக்குது? மொத்த கோயம்புத்தூர்ல அது நடக்கலங்க. மொத்த கோயம்புத்தூர் கேஸ் போட்டவனே கோயம்புத்தூரை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கான். இதை அதை வச்சுதான் தமிழ்நாடு முழுவதும் ஆர்டர் கொடுத்திருக்காங்க, உத்தரவு கொடுத்திருக்காங்க.
கேஸ் போட்டவனே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இதை தான் எடுத்துக்காட்டா வச்சு கோவையுடைய சூழலை வச்சுதான் அவன் கேஸே போட்டிருக்காங்க. அந்த கிணத்துக்கடவுல தந்தீங்களே அந்த இன்ஸ்பெக்டருமே வந்து கவுண்டர் அபிடவிட் போட்டவருமே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தான் வந்துட்டு கவுண்டர் அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த கவுண்டர் அபிடவிட் வந்துட்டு பதன் சொல்லானைக்கு ஏற்புடையதா இல்லைன்னு ஜட்ஜி சுவாமிநாதன் வந்து சொல்லிட்டாரு. என்ன அது அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. டெம்பரரி ஸ்லாட்டர் ஹவுஸை வந்து நாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணோம், அது கரெக்டா இருந்துச்சு, போதுமான அளவுக்கு வந்துட்டு அதுல இது இருந்துச்சு, நாங்க கொடுத்தோம் சொல்லுங்க. நீங்க அதை பண்ணவே கூடாது. முனிசிபாலிட்டி ஆபீசர்ஸ் தான் நீங்க கூப்பிடணும். ஸ்லாட்டர் ஹவுஸ் should be approved only by municipality அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஓகே, இதுதான் விதிமுறை. ஆமா அப்படின்னு சொல்றாரு. இப்ப கோயம்புத்தூர்ல வேற எங்க இந்த பிரச்சனை நடந்தது நீங்க சொல்ல பாப்போம். இல்ல வேற எங்கேயுமே இல்ல. அப்போ எஸ்டிபிஐ வந்து சொல்லுது இந்த மாதிரி வந்து சென்னையில திருவெற்றியூர்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு இப்படி இது பண்ணிட்டாங்க. எங்கேயும் அதாவது நான் அவர் முற்றிலுமா நான் பொய் சொல்றாருன்னு சொல்ல வரல. நீங்க அந்த வீடியோ கவரேஜோட நீங்க என்ன ஏது இந்த திமுக கவுன்சிலர் வீட்டுக்கு ஒரு வீடியோ வந்து திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு வீடியோ, அது எல்லாருக்குமே தெரியும். பார்த்தா அதுல சொல்ற வார்த்தைகளே தெரியும். ஆட்சி மாறினா காட்சி மாறுது, இது உத்தரப்பிரதேசா பீகாரான்னு தமிழ்நாடுவா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த போலீஸ்காரன் என்ன சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காருங்கிறது அந்த வீடியோல கேப்சர் ஆகல. அந்த கவுன்சிலர் ஆட்கள் தான் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு தகராறு பண்றாரு, வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. மொத்த கோயம்புத்தூர்லயும் இல்லாத பிரச்சனை அந்த ஒரே ஒரு திமுக கவுன்சிலர் வீட்டுல மட்டும் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது அயோக்கியத்தனம் இல்லையா இது? ஏண்டா அப்ப மத்த இடங்கள்லாம் நடந்திருக்குல்ல? இது ஒட்டுமொத்தமா மாடு வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இது பண்ண என் ஊர்ல எப்படி வெட்டினானுங்க? அப்போ என் ஊர்ல எப்படா வெட்டினானுங்க? என் மாவட்டத்துல இந்த சச்சின் மதுரையில வெட்டிருக்கானுங்க, திருச்சியில வெட்டிருக்கானுங்க, எல்லா இடத்துலயும் வெட்டிருக்கானுங்க. ஏன்னா இததான் நேத்து ஸ்பேஸ்ல ராகுல் கேட்டுட்டு இருந்தாரு. அவரு இன்னொரு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தாரு. சரி, அதான் அந்த டவுட் தான் உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணலாம், தெரியல, சரிதான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் லிசன் இருக்கார் ராகுல். ஓகே ஓகே ஓகே. அதாவது ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறாங்க. இந்த விஷயத்த எவ்வளவு பெருசாக்கி இருப்பாங்க சன் நியூஸ்காரங்க. இல்ல ஆக்சுவலி இது இருந்திருந்ததுன்னா இது பெரிய பெரிய விஷயம் தான். அதாவது இது இருந்திருந்ததுன்னா பெரிய விஷயம் தான். ஓகேயா? இன்னைக்கு ஒரு சன் டிவியே போதும், நமக்கு எதிராக வந்து ஒரு சின்ன துரும்பு அசைஞ்சா கூட வந்து அதை ஊதி பெருசாக்கிறதுக்கு வந்து அவன் இருக்கிறான். நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல எல்லாரும் அனாத மாதிரி ஃபீல் பண்றாங்க. அவ்வளவுதான், இஸ்லாமியர்கள்லாம் தங்களுக்கு ஒரு பிரதிநிதியே இல்லாத மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இது பண்றல்ல, அப்படின்னா இவங்க எல்லாம் எடுத்து போட்டுப்பாங்களா? நீங்க அத்தனை பேர் அந்த டிபேட் ஆக்கிருப்பாங்க. தமிழ்நாடு முழுவதும் மாடு வெட்ட முடியல, நம்ம எந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்கல்ல. நீ ஒரே ஒரு திமுக கவுன்சிலர் வீடியோ மட்டும் எடுத்துட்டு வரையே என்னன்னு கேக்குறேன் நான். இல்ல நம்ம கூட்டணியில இருக்க ஐயுஎம்எல் வந்து அமைதியா இருக்காங்க. அது நெருக்கடி கொடுக்கறதுக்கு தான் அவனுக்கு இந்த டிராமாவை அரங்கேற்றாங்கன்னு நான் சொல்றேன். ஐயுஎம்எல் மீது ஒரு நெருக்கடியை போடணும், அதுக்குதான் எஸ்டிபிஐ வச்சு பிரஸ் மீட்டு. ஐயுஎம்எல் வாயை திறக்கலன்னு இஸ்லாமிய சமூகத்துக்கு முன்னாடி பாருங்க, ஊர் உத்தரப்பிரதேசமா மாறிட்டு இருக்குது. ஆனா ஐயுஎம்எல் மந்திரி பதவிக்காக வாய் திறக்காம அமைதியா இருக்குது, ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்னு ஒரு டிராமாவை போட்டானுங்க. எப்படி வந்து திருப்பரங்குன்றத்துல அங்க ஒரு மத அரசியலை கையில எடுத்தானுங்களோ அதே மாதிரி இதை வச்சு வந்துட்டு இது பண்ணும் அப்படின்னு நினைச்சிருந்தானுங்க. ஐயுஎம்எல் எதுவும் பேசுற அளவுக்கு ஒரு கொதிநிலை இல்லைங்கிறனா உண்மையிலே. அப்படி இருந்தா ஐயுஎம்எல் வெட்ட மாட்டானா ஆடு? சொல்லுங்க பாப்போம். அவன் வந்து அமைப்பு வைக்கலையா? அவன் ஜமாத் வைக்கலையா? அவங்க கிட்ட ஆட்கள் இல்லையா? அவங்க சொந்த பந்தங்கள் வெட்டலையா? உண்மையிலேயே வெட்ட முடியலன்னா அவன் பேசதானக்க செய்வான். அவன் அதான் கேக்குறேன், இதையே பெருசு பூதாகரமாக்குறீங்க. யாரு பெருசாக்குறாங்க அத முதல்ல பாருங்க. சன் நியூஸும் கலைஞர் நியூஸும் பெருசாக்குறத வந்து நம்ம எடுத்து ரொம்ப பெருசா பேசுங்க. மாற மாட்டேங்கிறாங்க. ஆட்சி மாறினாலும் அவங்க மாற மாட்டேங்கிறாங்க. அவங்க மாற மாட்டாங்க. சன் நியூஸ்ங்கிறது திமுகவுடைய சேனலா இருக்கும் போது அவங்க மாற மாட்டாங்க. சரி ஓகே, சன் நியூஸ் வந்து நல்ல பிரபலமான சேனல், நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் பாப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பயத்துக்காக தான் இத்தனை நேரம் இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கோம். ஆனா மக்களுக்கு எல்லாம் தெரியும், சன் நியூஸ் மட்டும் பாத்துட்டு இல்ல, எல்லாரும் வீட்லயும் அவன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துட்டு போறாங்க. நியூஸ்ல போடுறாங்க வராங்க, இதெல்லாம் தாண்டி இல்ல. இப்ப என்னன்னா எங்கேயாச்சும் ஒரு வந்து ஜாதி சம்பந்தமா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இவங்க மொத்த பேர் இப்ப விசிகாவை கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஐயுஎம்எல்ல கேள்வி கேட்கறாங்க. அங்க ஒண்ணு இங்க ஒன்றும் ஒரு சம்பவம் நடக்குது, அது கேள்வி கேட்கறது சரி. ஆனா இது என்னன்னா இதவே இவங்க வந்து என்னன்னா இங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்றதுதான் இவங்க இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்றதே. இதை எங்க போய் நிக்கும்னா அது அங்கதான் போய் நிக்கும். அதோட ஆரம்ப புள்ளி தானே இப்படி பண்றது. இப்ப
இந்த ஆமா இந்த ஆமா விஷயத்தை ம். இந்த விஷயத்தை எடுத்துருவோமே. இப்ப மகாவீர் ஜெயந்திக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வந்து வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சுத்தி இருக்க பகுதிகளில் இறைச்சி இருக்கக்கூடாது, விற்கக்கூடாது அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க. கரெக்டா? நீங்க பாத்திருப்பீங்க நிறைய வாட்டி. அது ரெகுலரா ஆமா நடக்கிறது. ஆனாலும் வருஷம் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. கரெக்டானே? ஆமா 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 இப்ப ஒருத்தர் அந்த 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 சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் போய் கோர்ட்டுக்கு போறாரு, இந்த மாதிரி இருக்குது எங்க இதுல இது பண்றாங்கன்னா, கோர்ட் என்ன பண்ணும்னா ரீஅஷூரன்ஸ்க்கு திரும்பி ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணும். என்னன்னா, ஒரு ஜியோ கலெக்டர் ஷுட் மேக் கொடுத்துருங்க ஷுர் அப்படிங்க. ம். கலெக்டர் ஷுட் மேக் ஷுர் தட் திஸ் ஜிஓ இஸ் ஃபாலோட் ஸ்ட்ரிக்ட்லி. அப்படின்னா அதுக்கு என்ன, அதுக்காக வந்து அன்னைக்கு வந்து நாட்டுல வந்து யாருமே வந்து இதுவே வந்து சாப்பிடுறது இல்லையா, இறைச்சியே சாப்பிடுறது இல்லையா? அப்படி கிடையாது. அந்த இதை வந்து திரும்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. இப்ப என்னன்னா, சட்டத்துல இருக்க எல்லாத்தையுமே வந்து பிராக்டிக்கலா ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ஒரு லைஃபே ஒரு இதே வாழ முடியாது. அங்கங்க வந்து ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கதான் செய்யும். ஒரு அரசாங்கம் பாஸ் பண்ணுதுன்னா அங்க இருக்க லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்து என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி அனுசரிச்சு எல்லா விஷயங்களையும் பண்ணும். இப்ப சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா நடந்துச்சுன்னா, நம்மளை சுத்தி எல்லாம் வந்து யாருமே அவங்க வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வாழலையா இல்லையா, இல்ல நம்ம அவங்களுக்கு நம்ம நண்பர்களா இல்லையா, இல்ல எதுவுமே இல்லையா தெரியலையா? அவங்க மாடு வெட்டலையா? நாங்க மாடு அதுதான் வெட்டலையா? இவனு எங்க மாவட்டத்துல எல்லாரும் தான் வெட்டி இருக்கானுங்க. அதான். அதாவது இவங்களுக்கு எங்கன்னா, இப்ப திருப்பரங்குன்ற இஷ்யூ எங்கன்னு ஆரம்பிச்சது, போய் ஒருத்தவங்க அங்க வந்து இறைச்சி பலி கொடுக்குறாங்க. அதுதானே இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா ஆரம்பிச்சது. அன்னைக்கு போலீஸ் எஃப்ஐஆர் போடுது. அன்னைக்கு அதுதான் இதோட ஆரம்ப புள்ளி. நீங்க அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணுங்கிறதுக்காகவே அதை வந்து இந்த இடத்துல வந்து வச்சது காரணமே அதை வச்சு நீங்க அரசியல் பண்றதுக்காக பண்ணீங்க. நீங்க அதை மக்கள் உங்களை நிராகரிச்சிட்டாங்க. அது மக்கள் தெளிவா பாத்துட்டாங்க. நீங்க பண்ண அப்பட்டமான அரசியலை மக்கள் பார்த்து நிராகரிச்சிட்டாங்க. உங்களையும் நிராகரிச்சிட்டாங்க, இதை வச்சு அரசியல் பண்ண நினைச்ச இன்னொரு கும்பலை 2 பேரும் நிராகரிச்சிட்டாங்க. இப்ப மக்களுக்கு தெளிவா தெரியுது, நீங்க வந்து இது எதனால இது இப்படியே வளர விட்டுட்டே இருந்து இவங்களோட அல்டிமேட்டா எங்க போய் நிப்பாங்க, கலவரத்துல தானே நிப்பாங்க. அடுத்து அங்கதான் கொண்டு போய் இவங்க நிப்பாட்டுவாங்க. அதுக்குதான் இவங்க இந்த மாதிரி இதெல்லாம் செட்டப் பண்ணிக்கிறது. அங்கங்க இப்ப அப்பப்ப இந்த மாதிரி புகையை விட்டு ஒரு டிராமா கிரியேட் பண்ணி போய் அங்கதான் நிக்கிறது. இல்ல இப்போ இந்த அரசுல வந்து நீ சொன்னல, இதுனா விசிகேவை கேள்வி கேட்கறாங்க. இதுனா இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அன்னைக்கு இந்த சாதிய வன்முறையில வந்துட்டு இப்போ சமீபத்துல அந்த சிக்கில் வீச்சு இருக்குதா இல்லையா, அந்த அருவா இது அதுல வந்துட்டு பார்த்தோன்னு சொன்னா, அன்னைக்கு இன்ஜூர்டான அந்த நபரை வந்து நம்ம சமூக நீதி அமைச்சர் வன்னியரசு போய் பார்த்து ஆறுதல் சொல்லி ஆதரவா இருந்திருக்காரு, நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிருக்காரு. உங்க ஆட்சியிலிருந்து ஒரு சமூக நீதி அமைச்சர் போய் பார்த்துருவாரா? நான் கேக்குறேன். இது 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 கவர்மெண்ட் சொல்லாம நடக்குமா? இது அவருக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்து உங்க துறையில உள்ளதை நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லப்பட்டதுனால தானே வந்துட்டு பண்ண போயிருக்குது. உங்க ஆட்சியில வந்து ஒரு அமைச்சர் போய் பார்த்துருவாரான்னு கேக்குறேன். சையத் ப்ரோ, இது 3 மாசம் முன்னாடியே இருந்த பிரச்சனை. இது 300 ஆக்சுவலி 3 மாசம் முன்னாடியே கம்ப்ளைண்ட் வந்து அவங்க இது எடுக்கல. அதோட விளைவு தான் இன்னைக்கு அது நடந்தது. இந்த விஷயம் இப்ப நடந்திருக்கதும் அங்க அந்த ஊர் மக்களே சொல்றாங்க. இது அந்த இவரு ஜான் பண்ணிட்டு இருக்காருல, அவரே பேட்டி கொடுக்குறாரு. இது 3 மாசத்துக்கு முன்னாடியே நடந்த ஒரு இன்சிடென்ட். அது அப்பயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா, அப்போ அங்க இருக்க அந்த எஸ்பி வந்து அதை எடுக்கல. அதோட விளைவு தான் இப்ப அது இதா இருக்கு அப்படின்னு. ஒரு விஷயம் சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்கிப் பண்றது நல்லது. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம தலைமையே வந்து பாத்தீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணுங்கன்னு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே புரியுது, அந்த தொகுதி மக்களுக்கும் சரி தமிழ்நாடு மக்களுக்குமே வந்து தெரியும் அதுல என்ன மாதிரியான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம திருப்பி எடுக்க வேணாம். ஆனா எதிர்கட்சிகள் அதை நம்ம திருப்பி நம்ம கிட்ட வந்து கேள்வியை வைக்கும் போது ஸ்கிப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ட்ரிகர் ஆகி போய் ஆன்சர் பண்ண அவசியம் கிடையாது. ஸ்கிப் பண்ணுங்க. ஆக்சுவலி இங்க பாருங்களேன், ஆமா ஆமா திருப்பரங்குன்றத்துக்கு வந்துட்டு பார்த்தோன்னு சொன்னா, அன்னைக்கு நம்ம வந்து ஸ்கிப் பண்றதுக்கு மேட்டர் இல்ல, அந்த இஷ்யூ வச்சு திமுக என்ன அரசியல் பண்ணிச்சுங்கிறத நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். தெளிவுபடுத்துறீங்க. ஓகே தெளிவுபடுத்துறீங்க. கரெக்ட். ஓகே இல்ல நம்ம பசங்க மட்டும் இருக்க மீட்டிங் இல்ல நம்ம யாரு சார்பு எடுக்கல. அதுல நம்ம வந்து இதுதான் சரி இதுதான் தப்புங்கிறதுக்குள்ள எல்லாம் தப்பு சரிக்குள்ளே போகல. யார் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்கிறதா நம்ம சொல்றோமே தவிர, அதுக்குள்ள வந்து நம்ம வந்து இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்றதுக்கு நம்ம அது இல்ல. இது மாதிரி இன்னும் 100 இஷ்யூஸ் வருங்க அடுத்த 5 வருஷத்துக்குள்ள. பல விஷயங்கள் கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கு அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் சொன்னேன். அப்ப எல்லாத்துக்குமே நம்ம உட்காந்து ரொம்ப இன்டெப்தா போய் நம்ம எல்லாருக்குமே எஜுகேட் பண்ண இல்லை. நீங்க இந்த இப்போ கான்செப்ட்ல சொன்னது நல்ல விஷயம், மக்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் இதே மாதிரி வரும்போது அவங்களும் தெளிவு அடைஞ்சிருவாங்க இல்லையா? அதாவது முன்ன கவர்மெண்ட் மாதிரி இல்லாம இப்போ வந்து கவர்மெண்ட் இப்போ ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்த உடனே எடுத்துக்கிறாங்க, சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நிறைய ஸ்டேஷன்ல கூட தெரியுது.
இல்ல கண்டிப்பா. அட் த சேம் டைம் கிவன் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கவுன்சிலர் கூட வந்து என்னன்னு வந்து ஆன்சர் பண்ணாம இருக்கிற சிச்சுவேஷன் இன்னைக்கு மினிஸ்டர்ஸ் டைரக்டா வந்து ஆன்சர் பண்றாங்க. அவங்க வந்து மரியாதையா பேசுறாங்க, எல்லாமே இது பண்றாங்க. நான் மேல கை வைக்கிற அளவுக்குலாம் நம்ம வீடியோஸ் பாக்குறோம். அதை வந்து கிவன் ஃபார் கிராண்டடா இல்லாம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நம்ம சைட்ல இருந்து இருக்கிறது பண்ணும்போது அதுவும் அவங்க வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஹேண்டில் பண்ற லெவலுக்கு கொண்டு போவாங்க. கண்டிப்பா we are all new to this. ஸோ அது நல்லபடியா கொண்டு போக 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 அந்த வித்தின் திஸ் 5 years அந்த கிவன் ஃபார் கிராண்டட் இல்லாம ஒரு நல்லபடியா போகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, இதுக்கு வந்து ஆக்சுவலி அப்படி இல்லை இல்லைன்னு. ஆமா ஆமா. இல்ல ரெண்டாவது இப்ப எல்லாம் நியூ மினிஸ்டர்ஸ் ரெண்டாவது எல்லாம் இப்ப கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 2 months எல்லாமே லேர்ன் பண்ணிடுவாங்க. ஓரளவுக்கு எல்லாம் லேர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஸ் அப்படி ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க இப்பதான் லேர்னிங்ல இருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஸ் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. அது போக 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 வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது இப்போ ஒரு சில மினிஸ்டர்ஸ் எல்லாம் கரெக்டா ஹேண்டில் பண்ணாங்க. விக்னேஷ் கர்லா அவெல்லாம் கரெக்டா ஹேண்டில் பண்றாரு. அவன் சிடி கரெக்டா ஹேண்டில் பண்றாரு. ரமேஷ் கரெக்டா ஹேண்டில் பண்றாங்க. அதே மாதிரி ஆதவர்ஜன் அவரும் நல்லா ஹேண்டில் பண்றாரு. அதுவும் செங்சையா தான் செங்கோட்டையனையா தான் கரெக்டா ப்ரெஸ்ஸையே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறது செங்கோட்டையன் ஐயா மட்டும்தான் சீரியஸாவே. சரி, நம்ம தலைவர் ப்ரெஸ் ஹேண்டில் பண்ணாம இத்தனை வருஷம் இந்த 2.5 years கொண்டு போறாரு, அதுவும் ஒரு விஷயம் தானே. எல்லாமே வந்து ப்ரெஸ் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், ப்ரெஸ் ஹேண்டில் பண்ணாதான் இங்க பொலிட்டீஷியன் அப்படின்னு ஏதாவது இருக்கா என்ன? அதே மாதிரி சார் ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட், எதுக்கு இவர் வந்து ப்ரெஸ் மீட் பண்ண மாட்டாங்கன்னா எதுக்கு அது ரொம்ப பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால என்ன பெரிய ப்ராப்ளம் ப்ரெஸ் சந்திக்காம அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அந்த பத்திரிகையாளரும் சரி எதிர்கட்சிகளும் சரி அது அவரோட விருப்பம் தானே. இல்ல சந்திச்சுதான் ஆகணுமா? கண்டிப்பா அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏங்க ஸ்டாலினை ஒரு பிரஸ் வந்துட்டு 15 மணிக்கு சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து மாற்றம் வருமா, அமைச்சரவையில மாற்றம் வருமா அப்படின்னு 5 நிமிஷம் அந்த பேப்பரை தேடுறாரு. ஏன்னா அந்த கேள்வி அவர் கொடுத்துட்டாங்க. இவர் அது எத்தனாவது கேள்வின்னு இவருக்கு தெரியல. அது அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை சொல்றதுக்கு இந்த கேள்வி எத்தனாவது இடத்துல வருதுன்னு அவர் தேடிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் தேடிக்கிட்டே இருக்காரு பேப்பரை கீழே கேட்டது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரைட் ராயல் கேள்வி. யூஎஸ் ட்ரிப்புக்கு போறீங்க, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மினிஸ்ட்ரியில சேஞ்சஸ் இருக்குமா, அதாவது உங்க மகனை துணை முதல்வர் ஆக்குறீங்களா, அது சம்பந்தமா கேக்குறாங்க. அல்லது வேற ஏதோ அமைச்சரவை சேஞ்சஸ், மினிஸ்ட்ரியை மாத்துறீங்களா அப்படிங்கிற இது. அல்லது அது எந்த காலகட்டத்துல பிடிஆர் இது பண்ணாங்கல்ல, ஷஃபிள் பண்ணாங்கல்ல, அது வந்து இப்ப போன வருஷம் இல்ல 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 அது போன மாசம் தானே அது. போன வருஷம் எப்போ போனாரு. ஓகே ஓகே ஓகே. எந்த பீரியட்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, சோ அந்த இதை வந்து கேக்குறாங்க. இப்படி ஒரு பிரஸ் மீட் ஏன் கொடுக்கணும்னு கேக்குறேன் நான். அதான் கேக்குறேன், அதை ஏன் அவங்க எதிர்பார்க்கறாங்க? அவர் ஏன் பிரஸ் அவரோட ஆமா, இன்னொரு இடத்துல சொல்றாரு அடுத்த கேள்விக்கு உண்டான ஆன்சரையும் இப்பவுமே சேர்த்து சொல்லிடுறேன்னு சொல்றாரு. அடுத்த கேள்வி என்னன்னே தெரியாது, பட் இவருக்கு தெரியுது அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலா ஒரு கம்யூனிகேஷன் கேப் அப்படித்தான் பார்க்கணும். ஒரு சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ ஒரு ஸ்டேட்டோ இல்ல கண்ட்ரியோ ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு அவங்க கிட்ட என்ன பேசுனாங்க, அதனால ரிசல்ட் என்ன அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வாய்மொழியா கொடுக்கறத அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி ஓட்டு போட்ட மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறது அவங்க சொன்னா கேட்கறதுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிரஸ் மீட் கொடுப்பாங்க. ஆனா அண்ணா தலைமையில பாத்தீங்கன்னாக்கா அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத ஆல்ரெடி நியூஸ் கார்டா போட்டு இந்த புதிய தலைமுறை இருந்து எல்லா நியூஸ் சேனல்ஸும் போட்டு ஆல்ரெடி காட்டிடுவாங்க. ஏன்னா அது வந்து அபிஷியலா வந்து ஷேர் ஆகிடும். அவங்க வந்து ஒரு பிஎம் மீட் பண்றாங்க, ஒரு ஹோம் மினிஸ்டரை மீட் பண்றாங்க, ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் மீட் பண்றாங்க அப்படின்னா என்ன பேசுனாங்க, அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது ஷேர் ஆகிடும். அது நியூஸ் சேனல்ஸ் ஷேர் பண்ணிடுறாங்க, நம்ம பாத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அதெல்லாம் தாண்டியாவது நீ வந்து நேரம் வந்து பேசு, நீ பேசினாதான் நான் உனக்கு திருப்பி கிராஸ் கொஸ்டின் கேட்பேன், லெகசி பிரேக் ஆயிடும் அப்படின்னு சொல்றது இட்ஸ் நாட் அட் ஆல் நீடட் அட் ஆல், ரைட்? ரெண்டாவது செகண்ட் லெவல் லீடர்ஸே பிரஸ் ஹேண்டில் பண்ணிடுறாங்க அழகா. என்ன அதுல ஒரு சில பேர் கொஞ்சம் திணறாங்க, அதை அவங்க போக கத்துக்குவாங்க, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் சிஎம் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப இதா இருக்கு. சீரியஸா அவங்க கேக்குற இதெல்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் சிஎம் தான் சொல்லணும் அப்படிங்கறதுலாம் ரொம்ப அபத்தமா இருக்கு. ப்ரோ நான் ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு தப்பு எடுத்துக்காதீங்க, எதிர்கட்சி நினைச்சிடாதீங்க. இதை வந்து எதிர்கட்சிகள் வச்ச வார்த்தைகள் நான் சொல்றேன். இப்படிதானப்பா ஸ்டாலினுக்கும் சொன்னீங்க, எதுனாலும் ஸ்டாலின் சொல்லி நீங்க வந்து பேசுனீங்கல்ல, எந்த தப்பு நடந்தாலும் ஸ்டாலினை பத்தி சொன்னீங்கல்ல, இப்ப வந்து விஜய் சொன்னா நீங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, ஒரு விஷயம் ஒரு குற்றம் நடக்குது, ஒரு பெண்கள்
பீப்னு வச்சுக்கோங்க. அவர் நடக்குது ஒரு தப்பு. அப்போ அந்த நிகழ்வு நடக்கும்போது நீங்க இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண போறது கிடையாது, கேள்வி கேட்கப்படுறது கிடையாது. இல்ல அது வந்து உங்க கட்சிக்காரங்களோ ஏதோ ஒண்ணு அப்படிங்கறது விடுங்க. ஆனா 2 மாசம் கழிஞ்சு 2.5 மாசம் கழிச்சு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதை ஷேர் பண்ணி மீடியா அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்து அது ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் அது வைரல் ஆகி நியூஸ் சேனல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் கட்சிக்காரங்களோட தலைமைக்கு போய் அப்போ வந்து ஓ நம்ம கட்சிக்காரனோட பிரச்சனையா, ஐயோ இருந்தாலும் பரவாயில்ல வைரல் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்க. கரெக்டா? அப்ப கூட இருட்டடிப்பு பண்ணுவீங்க. எப்படி யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க பேரையே நீங்க வந்துட்டு வெளியில ரிலீஸ் பண்ணுவீங்க. இந்த தாவே காட்சி அப்படி நடக்குதா? குற்றம் நடந்த அடுத்த நாள் எஃப்ஐஆர் போடுறாருங்க. இன்னும் 3 மாசத்துக்குள்ள நான் வந்து கம்ப்ளைண்ட் எடுப்பேங்கிறாரு. நீ கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு வந்து நிக்கிறாரு மினிஸ்டர் முத கொண்டு. இதுதான் மாற்றம். இது ஏன் மாற்றம்? துர்நாற்றம் கிடையாது, இதுதாண்டா மாற்றம் அப்படின்னு நிக்கிறாரு. 1 மாசத்துல பண்ணிருக்காரு. நம்ம கட்சியில தப்புனால உடனே நீக்கிறாங்களே. நீக்கிறது அரெஸ்ட் பண்றது தாண்டி ஆன் தி ஸ்பாட் ஆன்சர் பண்றோம். ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பீப்புள்.